அதுல பார்த்தா ஒருத்தலாம் சுத்தமா அவன் ஏதோ மனநலம் குன்றிய ஒரு ஆள் மாதிரி தெரியுது. ஒரு ஆள், அந்த ஆள் பேர் கூட எனக்கு தெரியல. மனநலம் குன்றிய மாதிரி அதை எதையோ ஒரு பழத்தை கையில வச்சுக்கிட்டு அதை எப்படிங்கிறான் அதை ஏதோ சூர்யா கூட கம்பேர் பண்றான். ஒரே சிரிப்பா தான் வருது. பட் அது முகம் சுளிக்க வைக்கிற ஒரு சிரிப்பா தான் இருக்க தவிர அது ஒன்றும் ரொம்ப பிரமாதமா இல்லை. அதாவது முன்னாடி எல்லாம் என்னன்னா அந்த துறையில பல சாதனைகள் செஞ்சா செலிபிரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் வந்து பண்ற கிறுக்குத்தனக்கத்துக்கு செலிபிரிட்டி அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க சொல்ற அந்த யூடியூப் பிரமுகர் வந்து இந்த திவாகர்னு சொல்லக்கூடிய ஒரு நபரா தான் பாக்குறாங்க. பல பேர் சமூக வலைதளத்துல அவர் திட்டமும் செய்யறாங்க, வாட்டர்மிலன் திவாகர்னு சொல்லிட்டு. ஆனா அவரு எல்லாத பேட்டியும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. கரெக்ட். அந்த தர்பூசணி திவாகர் தானே, தர்பூசணியை வச்சுக்கிட்டு எதையோ கையை ஆட்டிக்கிட்டு அது சிவாஜி மாதிரி நான் நடிக்கிறேன்னு சொல்லி அப்படியே அகோரமா மூஞ்ச வச்சுக்கிட்டு எதையோ பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. அது ஒரு நகைச்சுவையா எடுத்துக்கலாம், அது தப்புன்னு சொல்ல வரல நானு. பட் இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நான் பார்த்திருக்கேன். இந்த பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் சொல்லி இதே மாதிரிதான் வந்து அவரே வந்து பணம் கொடுத்து தியேட்டரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நிறைய என்னென்னமோ பண்ணாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு சிமிலரா தெரியுது, அண்ணன் தம்பியா இருக்கும், சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஏதாவது கிறுக்குத்தனமா பண்ணி பருவத்துக்கு ஏத்த ஹீரோக்கள் நினைக்கிறேன். இவங்கெல்லாம் வந்து காளான் மாதிரி முளைச்சு அப்படி வருவாங்க, அது போயிடும், அவ்வளவுதான். மக்களுக்கு வந்து அந்தந்த டைமுக்கு உண்டான என்டர்டெயின்மெண்ட் தவிர 10 பைசா பசங்களுக்கு எல்லாம் பிரோஜனமே கிடையாது. நம்ம பிள்ளைங்களுக்கு யாருக்கும் பிரோஜனம் கிடையாது. சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட் சும்மா நம்மளே சொல்லிக்கலாம், மற்றபடி ஒண்ணுமே கிடையாது அதுல. ரைட். வேற ஏதாவது உங்களுக்கு இது சம்பந்தமான கருத்துக்கள் கமெண்ட் இருந்ததுன்னா தாராளமா கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பதில் சொல்றது தயாரா இருக்கேன். நன்றி, வணக்கம்.